ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி ஓப்பனிங் மட்டும் கேப் டவுன் ஆகுது. ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் வந்து சுத்தமாவே இல்ல மார்க்கெட்ல. இன்னைக்கெல்லாம் காலையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் சைட்வேஸு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. ஓகேங்களா? மேலே ஏறிச்சு. பட் வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி திரும்ப கீழ தான் இறங்குனது. ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு மாரி டவ் ஜோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு நல்ல செல்லிங் தான். இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதே மாரி நாஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு அவனுமே. ஸோ இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இல்லன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சொல்ல முடியாது. மிட் நைட்ல என்ன வேணா நடக்கலாம். நேத்து அதே மாரி மிட் நைட்ல வந்து அவைங்க நல்ல ரெக்கவரி ஆயிருந்தாங்க. ஓப்பனிங் வந்து அவங்க ரொம்ப லோல இருந்து க்ளோசிங் வந்து ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ஓப்பனிங்லேயே வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனா மார்க்கெட்ல வந்து பெருசா பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங்லாம் வந்து செல்லிங்ல தான் இருக்கான். அந்த ஜோன்குள்ளேயே தான் இருக்கான். மெயின் என்னன்னா அந்த ஜோன்குள்ள இருக்கான். ஜோன விட்டு இன்னும் கீழ இறங்கல. ஒரு சைட்வேஸ் ஜோன் போட்டிருந்தோம்ல, அந்த ஜோன்குள்ளேயே இருக்கான். ஐடியுமே வந்து தாக்கு பிடிக்கிறான். அந்த 30,160ன்ற லெவல உடைக்காம கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நிக்கிறான். எஃப்எம்சிஜிலாம் செல்லிங். இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கீழ போயிருந்தாலும், திரும்ப க்ளோசிங் வந்து ரெக்கவரி ஆயி தான் க்ளோசிங் வச்சிருந்தது. ஹெச்டிஎஃப்சி திரும்ப வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழ தான் இருக்கு. ஸோ ஃபர்தரா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டி வந்து இப்போதைக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 24,480. ஸோ அதுக்கு நியர் பைலயே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. 24,490, 500 அந்த ரேஞ்சில. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட்டா 24,600 ஹிட் ஆகுது. ஸோ இன்னைக்கு கரெக்ட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோட லோவும் அதுதான். ப்ரீவியஸா ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சுல்ல. ஸோ அன்னைக்கும் அதே இடத்துல இருந்து தான் சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா ரெக்கவரி ஆயிரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஓப்பனிங்கே கேப் டவுன் தான். ஸோ கரெக்ட்டா அந்த இடம் ரெசிஸ்டன்ட் ஆகி கீழ உட்காருது. ஸோ அதுதான் பிரச்சனையே இப்போ. ஸோ ரெசிஸ்டன்ட் ஆகி கீழ வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 24,600 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு மேல தான் ஓப்பன் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 24,600 ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,780 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ட்டாவும் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் லெவலா 490 ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 358. ஆக்சுவலா வந்து காலையில இந்த இடத்த தான் வந்து பிரேக் பண்ண முடியாம ரொம்ப சைட்வேஸ்ல தடுமாறிட்டு இருந்துச்சு. ஆ அதுக்கு அடுத்து உள்ள சப்போர்ட் வந்து 24,175. இதான் நிஃப்டியோட லெவல். ஸோ அடுத்ததா வந்து பேங்கிங்கு. கரெக்ட்டா நீங்க அந்த ஜோன் கீழ ஓப்பன் ஆனான். பட் வந்து ஓப்பன் ஆயிட்டு திரும்ப ஜோன்குள்ளேயே வந்துட்டான். ஸோ இவனுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழ தான். பட் நல்ல ஃபால் ஆயிருச்சு. ஸோ ரெக்கவரி ராலி போனா நல்லாயிருக்கும். ஸோ லைட்டா மேல ஏறிட்டு திரும்ப இறங்குச்சு அப்படின்னா, அது கன்ஃபார்ம் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஜஸ்ட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஐடி. ஸோ அந்த இடத்த தக்க வைக்கிறான் பாருங்களேன். அந்த 30,160. ஸோ அந்த லெவல வந்து தக்க வைக்கிறான். கீழ தான் ஓப்பன் ஆறான். ஆனா திரும்ப அதே இடத்துல சைட்வேஸ்ல முடிச்சிடுறான். ஸோ இவன் ஒன்ஸ் இத கீழ பிரேக் எடுத்தான்னா தான் அடுத்த ஒரு செல்லிங் இருக்கும். ஸோ இல்லன்னா அதுவரைக்கும் சைட்வேஸ் கூட போக சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ். ஸோ இன்னைக்கு கீழ ஓப்பன் ஆனாங்க. நல்லாவே ஓப்பன் ஆனான். ஸோ ரைட் ஓகே. இன்னைக்கு அடிச்சிருவான் கீழ அடுத்து அவ்வளோதான் நெனச்சேன். பட் வந்து க்ளோசிங் வந்து மேல ஏத்தி க்ளோசிங் வச்சுட்டான். எண்ட் ஆஃப் த டேல. ஸோ அதனால இன்னும் அவனுக்கு வந்து கொஞ்சம் உயிர் இருக்கு ரிலையன்ஸ்ல. ஸோ இவனுக்கு வந்து இன்கேஸ் இதுக்கு மேல ஏறுறான் அப்படின்னா, ஆ 1366 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். இப்போ 45ல இருக்கான். 66 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் ரிலையன்ஸுக்கு. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இவனும் வந்து இன்னைக்கு கேப் டவுன் தான். நல்ல கேப் டவுன். ஆனா ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, அந்த மெயினான லெவல வந்து அவன் உடைக்கல. 870 சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் தான் க்ளோசிங் வச்சிருக்கான். நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா, மேபி அந்த 70 சப்போர்ட்டா எடுத்து அவன் மேல ஏற சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ஃப்ளாட்டராவோ கொஞ்சம் நெகட்டிவாவோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, திரும்ப 834 நோக்கி கீழ வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சிஸோட லெவல்ஸ். ஸோ பார்க்கலாம் ஃபர்தரா நாளைக்கு என்ன மாரி மூவ் பண்றாங்க. ஏன்னா வார் நியூஸ் வந்து இன்னும் கூல் டவுன் ஆகல. மாறி மாறி இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரான் என்னன்னா இப்போ துருக்கிய அடிச்சிருக்காங்க. அதே மாரி யுஎஸ் வந்து ஈரானோட ஒரு
வார்ஷிப் வந்து ஸ்ரீலங்கா நியர்பை பார்டர்ல இருந்தத வந்து சப்மரைன் வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி வார் இஷ்யூஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதே மாரி அந்த ஈரான் வந்து க்ரூட் ஆயில் ஷிப்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்னும் பிளாக்கிங்லேயே தான் இருக்கு. ஸோ இந்த மாரி இஷ்யூஸ் வந்து இன்னும் கூல் டவுன் ஆகல. வேர்ல்டு வார் நியூஸஸ் வந்து இன்னும் கூல் டவுன் ஆகல. ஸோ பார்க்கலாம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதான் இது ஷார்ட் அவுட் ஆகி கீழ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் கமெண்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.